கர்த்தருடைய மகா பரிசுநாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த புதிய நாளை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளில் கூட தேவன் தியானிக்கும்படியாக கொடுத்த உவமை திராட்சை தோட்ட வேலையாட்கள் உவமை. இதோட மைய கருத்து பார்த்தோன்னா தேவனுடைய கிருபை மற்றும் அவருடைய சமத்துவத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 1-16 வரையில வசனங்கள் பார்த்தோம் என்றால் காணப்படும் திராட்சை தோட்ட வேலையாட்கள் உவமை, அதாவது பரலோக ராஜ்யத்தின் நீதி மற்றும் கடவுளின் எல்லையற்ற கிருபையை இது விளக்குகிறதாம். இந்த உவமையின் சுருக்கம் பார்த்தோன்னா, இந்த ஒரு நிலச்சொந்தக்காரர் தனது திராட்சை தோட்டத்திற்கு வேலையாட்களை அமர்த்த வெவ்வேறு நேரங்களில், அதாவது காலை 9 மணி, 12 மணி, 3 மணி, 5 மணி என்று சந்தை வெளிக்கு செல்கிறார். நாள் முடிவில் அனைவருக்கும் சமமான கூலி கொடுக்கப்படுகிறது. முதலில் வந்தவர்கள் தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து முணுமுணுக்கிறார்கள். ஆனால் உரிமையாளர் தனது தாராள குணத்தை வலியுறுத்தி பிந்தினோர் முந்தினோராகவும் முந்தினோர் பிந்தினராகவும் இருப்பார்கள் என்று முடிக்கிறார். அதாவது பிந்தினோர் முந்தினோர், முந்தினோர் பிந்தினோர். இப்போ இந்த சம்பளம் கொடுக்குறாங்க, இந்த பணம் இது பண்ணுது, அதுக்கு அடித்து கொண்டு வர இருக்கிறவங்களுக்கு அவங்க பிந்தி தான் இருப்பாங்க. ஆனால் பொறுமையுடன் காத்திருந்து பின்னாடி வரவங்க முந்தினவர்களாய் காணப்படுவார்கள் என்பது இதன் விளக்கமாக்கம் இருக்கும். இதில் உள்ள ஆன்மீக கருத்துகள் பார்த்தோன்னா, கடவுளின் கிருபை சம்பாதிப்பதல்ல, அதாவது ரட்சிப்பு என்பது ஒருவருடைய உழைப்பினால் கிடைப்பதல்ல, அது கடவுள் வழங்கும் இலவச பரிசு. வாழ்நாள் முழுவதும் கடவுளுக்கு சேவை செய்தவருக்கும் கடைசி காலத்தில் மனம் மாறினவருக்கும், எடுத்துக்காட்டாக பார்த்தோன்னா அந்த சிலுவையில் தேவன் இயேசுப்பாவோடு கூட இருந்த அந்த கல்வன் கடைசி நொடியில் தான் அவன் மனம் மாறினான். அவனுக்குமே தேவன் மன்னிப்பை கொடுத்தார். ஸோ விண்ணரசின் ஆசிர்வாதம் சமமாக வழங்கப்படுகிறது. இப்போ எங்கள் கடைசி நேரத்தில் நீங்கள் மனம் மாறினீங்க அதனால் உங்களுக்கு இல்லை, நீங்கள் முன்னாடியே மனம் மாறினீங்க அதனால் உங்களுக்கு மட்டும், அப்படிலாம் இல்லாமல் தேவன் அனைவருக்கும் சமமான ஒரு தேவனாக, எல்லாருக்கும் ஒரே விதமான மன்னிப்பை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் என்பது பார்க்கப்படுகிறது. பரிசுத்த பொறாமை ஒழிப்பு. மற்றவர்களுக்கு கடவுள் காட்டும் தாராள குணத்தை கண்டு நாம் பொறாமைப்படக்கூடாது. கடவுள் நீதிமானாகவும் அதே சமயம் தாராளமாகவும் இருக்கிறார். மற்றவங்க வாழ்க்கையை பார்த்து உங்களுக்கு இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்காங்களே அப்படிலாம் நம்ம பொறாமைப்படக்கூடாது. நமக்கானது தேவன் நமக்கு வைத்திருப்பார், அவங்களுக்கானது அவங்களுக்கு, நமக்கானது நமக்கு, அப்படி என்ற ஒரு குணம் நமக்கு அவசியம். விண்ணரசின் தலைகீழ் மதிப்பீடு, அதாவது உலக நீதி உழைப்பிற்கு ஏற்ற கூலியை பார்க்கும், ஆனால் சுய நீதி பாராட்டுபவர்கள் பிந்தினவர்களாகவும் கடவுளின் கிருபையை சார்ந்து வாழ்பவர்களாகவும் முந்தினவர்களாகவும் மாறுகிறார்கள். உலக நீதி தான் உழைப்பிற்கு கூலி தரும், ஆனால் தேவனை பொறுத்தவரை நம்ம மனமாற்றம் அடைந்து அவரை பின்பற்றி நடந்தால் அதற்கான பலனை நாம் அடைவோம். இங்கே நில சொந்தக்காரராக கடவுளான நம்ம தந்தை பார்க்கப்படுகிறார். திராட்சை தோட்டமாக பரலோக ராஜ்யமும் வேலையாட்களாகவும் நம்ம விசுவாசிகளும் சீடர்களும் ஒரு திரையாழ்வு கூலி, அதாவது அந்த கூலி என்பது நித்திய ஜீவனும் ரட்சிப்பை பற்றியும் பேசுகிறது. அப்போ அவ்வளோ பெரிய நித்திய ஜீவனையும் ரட்சிப்பையும் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல நமக்கு உணர்த்தப்படுகிறது. அதாவது தேவனுடைய கிருபையும் ரட்சிப்பும் என்பது அவருடைய பிள்ளைகளாக எல்லாருமே இருக்கலாம், ஆனால் அவரை பின்பற்றுபவர்களாக அவருடைய சீடர்களாக நம்ம இருக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு காரியம். அது சும்மா வராது. அது நம்ம தேவனுக்கென்று நம்ம முழுமையாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி தேவனுக்காக நம்ம வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மற்றவர்களை பார்த்து அவங்களுக்கு எப்படி தேவன் ஆசீர்வதிச்சிருக்காரு, அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படியெல்லாம் பார்க்காம நமக்கானது நமக்கு வரும். நமக்கு உலகத்தரமான பரிசுகளை விட அந்த நித்திய ஜீவனும் ரட்சிப்பும் இதில் இருக்கிற ஒரு மகிழ்ச்சி நமக்கு வேறு எதுலையுமே இல்லை. அதை தேவன் நம்மளுக்கு நேர்த்தியும் கீர்த்தியுமாக நம்மளுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அந்த ஒரு கண்ணோட்டம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் தேவை. அதை குறித்து தான் இந்த திராட்சை தோட்ட வேலையாட்களுமே குறிப்பிடுகிறது. ஜெபிக்கலாமா? நேற்றும் இன்றும் மாறாத என் நல்ல தகப்பனே, அப்பா, இதோ இந்த நல்ல வேலையில் கூட ராஜா இந்த ஊமையை குறித்து பேசும்படியாக இதை தந்த கிருபைக்காக தயவுக்காக நன்றி அப்பா. இதோ இந்த வேலையில் கூட ராஜா
நாங்கள் இதை பற்றி கொண்டு தகப்பனே அப்பா, நாங்கள் உலகத்தரமான கூலிக்கோ உலகத்தரமான ஆசீர்வாதங்களுக்கோ நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இல்லாமல் அதற்கு மாறாக என் தேவனுடைய நித்திய ஜீவனையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் காத்திருக்கவும், அதற்கான அப்பா தகப்பனே பரிசுத்த வாழ்க்கையை நாங்கள் வாழும்படியாக எங்களை நீர் அப்பா உருவாக்கி அருளுங்க. எங்கள் இருதயத்தை நீர் உருவாக்கி அருளுங்கப்பா. உம்மை நோக்கி பார்க்கின்ற இருதயத்தை நீர் தந்தருளுங்கப்பா. உம்மையே பற்றி கொண்டு நடக்கிற இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ராஜா. அப்படியாய் நாங்கள் வாழும்போது உம்முடைய அப்பா அளவற்ற அப்பா உம்முடைய அப்பா விலை மதிப்பற்ற அப்பா அப்பா தகப்பனே ஒரு விலையே அதுக்கு தர முடியாது அப்பா. அவ்வளவாய் உயர்ந்த உம்முடைய ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் நாங்கள் பெற்று அப்பா நித்தியமாய் உம்மோடு வாழும்படியான கிருபையினால் எங்களை நிலைத்தருளுங்கப்பா. உலக காரியங்களை கொண்டு நாங்கள் அப்பா எங்கள் மனதில் சுமக்காதபடி என் தேவனுடைய ராஜ்யத்தை சுமக்கும் பிள்ளைகளாய் நாங்கள் மாற்றப்பட கிருபை செய்யுங்க. அப்படியாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையும் தயவையும் பெற்றுக்கொண்டு உம்முடைய சமத்துவத்தான வாழ்க்கையை நாங்கள் ருசி பார்க்கும்படியாக எங்களை நீர் கிருபை செய்யுங்க. எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. மீட்பும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.